கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காது மூக்கு தொண்டை சிலருக்கு உபத்திரம் அதிகரிக்கலாம். விஷ்ணு சகசிரநாமத்தையும் விஷ்ணுவை சரணாகதி அடைவதும் ஏற்றத்தை தரும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்றபடி எல்லாமே ஏற்றும். தொழிலில் அபிரிதமான முயற்சிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் ரிஷபராசிக்காரர்கள் வரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு ரொம்ப நாட்களாக முயற்சித்திருப்பீர்கள். உதவிகள் கிடைத்திருக்காது. அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய 15 நாட்கள் இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதத்தை மட்டும் குடும்பத்திலும் தவிர்த்து கொள்ளுங்கள், வெளியிடத்திலும் தவிர்த்து கொள்ளுங்கள். கூடா நட்பு கேடு விளையும். யாருக்கோ எதுக்கோ போய் தேவையில்லாத உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வண்டி வாகனங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலியமாக திடீரென்று ஏற்றம் பெறுவீர்கள். தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதேபோல் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ரிஷபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனங்கள் நீங்கள் நினைத்தது ரொம்ப நாட்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு.